விநாயகர் கோவிலுக்கு சென்றவுடன் நாம் அனைவரும் விநாயகர் முன் தோப்பு கரணம் போகிறோம். அது ஏன் என்று உங்களுக்கு தெரியுமா? ஒரு நாள் விநாயகர் தனது தாய் பார்வதியுடன் சென்று தன் மாமாவின் வீட்டுக்கு சென்று வருகிறேன் என்று கூறிவிட்டு சென்றார். அங்கே விஷ்ணுவும் லக்ஷ்மியும் விநாயகருக்கு பிடித்தமான இனிப்புகளும் பலகாரங்களும் செய்து அவருக்கு தனர். மூவரும் மிக சந்தோஷத்துடன் விளையாடினார்கள். விளையாடி களைத்து போன விஷ்ணு பெருமான் தன் சுதர்சன சக்கரத்தை பக்கத்தில் வைத்துவிட்டு களைப்பாறினார். அப்பொழுது விநாயகர் சுதர்சன சக்கரத்தை தன் தும்பிக்கையால் எடுத்து சாப்பிட்டு விட்டார். அதே சமயம் அரக்கர்கள் பூமியில் போர் புரிந்தனர். இதனால் தேவர்கள் அனைவரும் விஷ்ணுவிடம் வந்து உதவி நாடினார். அப்பொழுது விஷ்ணு தன் சுதர்சன சக்கரத்தை தேடினார். அப்பொழுது விநாயகரின் வயிற்றிலிருந்து என்னை காப்பாற்றுங்கள் என்று ஒரு சத்தம் கேட்டது. உடனே விஷ்ணு விநாயகரிடம் சுதர்சன சக்கரத்தை கொடுத்து விடு என்று கேட்டார். ஆனால் விநாயகரோ எவ்வளவு கேட்டாலும் சுதர்சன சக்கரத்தை தரவில்லை. உடனே விஷ்ணு சிவனிடம் சென்று முறையிட்டார். சிவபெருமான் கவலை வேண்டாம், விநாயகரை நீ சிரிக்க வைத்தால் போதும் என்று கூறினார். விஷ்ணு தோப்பு கரணம் போட்டு விநாயகரை சிரிக்க வைத்தார். சுதர்சன சக்கரம் வெளியே வந்துவிட்டது. எனவே விஷ்ணு பகவான், கணேசா, இனி உன்னை மகிழ வைக்க அனைவரும் உன் முன்னால் தோப்பு கரணம் இடுவார்கள் என்று ஆசீர்வதித்தார். அந்த நாள் முதல் நாம் அனைவரும் விநாயகர் முன் தோப்பு கரணம் இட்டு விநாயகரை வழிபட்டு வருகிறோம். உங்களுக்கு இந்த கதை பிடித்திருந்தால் விநாயகர் போற்றி என்று கமெண்ட் செய்யுங்கள்.